Dear students, welcome to biology class. In previous video, we have seen about parts of flower. Now we are going to see about flower to fruit. To understand how a flower develops into fruit, let us perform an experiment on pumpkin plant. We know from our earlier exploration that flowers of pumpkin are unisexual, that is, some of the flowers are male while many are female flowers. ஸோ பம்ப்கினை பார்த்தாவே நமக்கு தெரியும் அது வந்து யூனிசெக்சுவல் ஃப்ளவர் தான். ஏன் அப்படின்னா இயர்லியராக சிலது வந்து என்ன அப்படின்னா அது என்ன ஆயிரும் அப்படி எக்ஸ்ப்ளரேஷன் ஆயிரும். ஃபீமேல் ஃப்ளவரும் மேல் ஃப்ளவரும் நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியும்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாலினேஷனுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணோம், இந்த பம்ப்கின் பிளான்ட்டை எடுத்துக்கலாம். ஓகேவா? We can easily identify the male and female flower buds of pumpkin even before they bloom. So அதாவது இயர்லியராக ப்ளூம் ஆயிடும். ஸோ அதனால் வந்து இந்த பம்ப்கின் பிளான்ட்டை எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஒன்ஸ் ஃப்ளவர் buds appear immediately, identify the 10 female flower buds. ஈஸியாக வந்து மேல் ஃப்ளவரும் ஃபீமேல் ஃப்ளவரையும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? tie a plastic bag around each bud so that no outside material can enter. ஸோ அதில் ஃபீமேல் ஃப்ளவர் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் பேக்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை டைப் பண்ணிக்கிறோம். ஏன்னா எந்த அவுட்டர் மெட்டீரியலும் என்ன பண்ணிடக்கூடாது, என்டர் ஆகிடக்கூடாது அந்த ஃபீமேல் ஃப்ளவரில். ஓகேவா? ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம், அதில் டைப் பண்ணுறோம். ஓகேவா? அண்ட் தென் ensure to make small holes with a pin to allow air flow. ஸோ அதை அந்த பேக்கில் வந்து என்ன பண்ணால் ஸ்மால் ஹோல் போடுறோம், ஏன்னா ஏர் உள்ளே போயிட்டு வர மாதிரி. ஓகேவா? வெயிட் ஃபார் 2-3 days to bloom. ஸோ ஒரு 2 or 3 days வந்து வெயிட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபீமேல் ஃப்ளவர் என்ன பண்ணிடணும்னா நல்லா ப்ளூம் ஆயிடும். ஓகேவா? ப்ளூம்னா என்னது, நல்லா வெடிச்சுக்கும் இல்லையா? அண்ட் தென் சூஸ் 3 to 4 மேல் ஃப்ளவர்ஸ், pluck the stamen of these flowers and dust the pollen grain in a sheet of paper and collect it. ஸோ அதே இதில் வந்து மேல் ஃப்ளவரை என்ன பண்ண சூஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஸ்டேமனை ப்ளக் பண்ணுறோம், அதாவது அதில் உதுத்துட்டு அந்த ஒரு பேப்பரில் கலெக்ட் பண்ணிக்கிறோம், போலன் கிரெயின்ஸை கலெக்ட் பண்ணிக்கிறோம். ஓப்பன் 5 out of 10 bags containing female flowers. அந்த 10 bags வச்சுருந்தோம் இல்லையா ஃபீமேல் ஃப்ளவர், அதில் வந்து ஒரு 5 bagsஸை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு press the collected pollen grains on the stigma with a soft faint brush. ஸோ அதில் வந்து அப்ளை பண்ணுறோம், அந்த போலன் கிரெயின்ஸ் இதில் அப்ளை பண்ணுறோம், அந்த ஃபீமேல் ஃப்ளவரில் அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? டேக் கேர் நாட் டு டேமேஜ் த ஸ்டிக்மா. ஸோ அந்த ஸ்டிக்மா வந்து என்ன ஆகிடக்கூடாது, ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணும்போது டேமேஜ் ஆகிடக்கூடாது. ஆஃப்டர் ஃபியூ டேஸ் we can see the flower in all bags that were not opened without forming a fruit, while most of the flower to which pollen have been applied for fruits. ஸோ என்ன பண்ணுறோம், for few daysல இது பண்ணோம் அப்படின்னா, அதாவது அப்படியே டைப் பண்ணியே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அங்கே என்ன நடக்கும், பாலினேஷன் நடக்கும். ஓகேவா? the process by which pollen grains reach stigma is called as pollination. இப்போ define pollination அப்படின்னா the process by which pollen grain, that is female things, that is pollen grain, reach the stigma is called as pollination. The flower that receive pollen grains is called pollinated flower. ஸோ எந்த pollen grains ரிசீவ் பண்ணக்கூடிய ஃப்ளவருக்கு பேர் என்னதுன்னா pollinated flower. While the one that did not receive pollen grains is called as unpollinated flower. சப்போஸ் அந்த pollen grains-ஐ ரிசீவ் பண்ணலை, அந்த ஃப்ளவர் வந்து ரிசீவ் பண்ணலை அப்படின்னா அது என்னது, unpollinated flowers. ஓகேவா? சிதான் do you know the sunflower is not a single flower. பார்க்கறதுக்கு சிங்கிள் ஃப்ளவர் மாதிரி தான் இருக்கும். It is a group of flower clustered together, that is called inflorescence. அதாவது ஒரு குரூப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து கிளஸ்டர் ஆகிட்டு பார்த்தா ஒரு ஃப்ளவர் மாதிரி இந்த சிங்கிள் ஃப்ளவர் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேருனா inflorescence. ஓகேவா? ட்ரைடாஸ் ப்ரோகம்பன்ஸ் லுக் லைக் எ சிங்கிள் ஃப்ளவர். ட்ரைடாஸ் ப்ரோகம்பன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா வெட்டுக்காய புண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வெட்டுக்காய புண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த பிளான்ட்டும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சிங்கிள் ஃப்ளவர் மாதிரி தான் இருக்கும். அதுவும் என்னது, இன்ஃப்ளோரசன்ஸ் தான். பட் இஸ் அண்ட் இன்ஃப்ளோரசன்ஸ் லீஃப் ஜூஸ் ஆஃப் திஸ் பிளான்ட் இஸ் யூஸ் டு க்யூர் உண்ட்ஸ் அண்டு கட்ஸ். எதுக்கு அந்த லீஃப் ஜூஸஸ் யூஸ் ஆகுதுன்னா உண்ட்ஸ் அண்ட் கட்ஸ், ஏதாவது டேமேஜ் பாடி பார்ட்டில் டேமேஜ் ஆச்சுன்னா அந்த லீஃபோட ஜூஸஸ் வந்து அப்ளை பண்ணால் க்யூர் ஆகிடும். ஓகேவா? Pollination. In the above experiment,
we transport the pollen grains from male flower to the female flower. This is called as an artificial pollination. ஸோ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேல் பார்ட்லேருந்து மேல் ஃப்ளார்லேருந்து ஃபீமேல் ஃப்ளாருக்கு என்ன பண்ணுறோம் போலன் கிரெயின்ஸை ஸ்டிக்மாவில் கொண்டு போய் சேர்த்துக்கிறோம் இல்லையா. தட் இஸ் கால்ட் நாம தான் அதை வந்து பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் artificial pollination. However, in nature, there are many ways in which pollen grains reach the stigma of the flower. That is called as natural pollination. See, this is natural pollination. பாருங்க இங்கே நிறைய இன்செக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ நேச்சுரலாக என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே இருக்கிற போலன் கிரெயின்ஸை என்ன பண்ணுது இன்னொரு ஃப்ளார்க்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவுக்கு கொண்டுட்டு போகுது இல்லையா. இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே என்னதுன்னா நேச்சுரல் பாலினேஷன். ஓகேவா. In some plants like grasses, pollen grains are light. Stamens shed pollen grains and are carried by wind to the other flower. Insects, birds are also other agents of pollination. ஸோ சில கிராஸஸில் வந்து அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். அண்ட் தென் விண்டில் கூட வந்து அது என்ன ஆகணும் கேரி ஆகிறதுக்கான அந்த மாதிரி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அந்த போலன் கிரெயின்ஸ்க்கு. ஓகேவா. அண்ட் தென் சில ஏஜென்ட்ஸ் இன்செக்ட்ஸு பேர்ட்ஸு இது எல்லாமே என்ன பண்ணும் பட்டர்ஃப்ளைஸு இந்த மாதிரி இருக்கிறது இந்த இன்செக்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா கேரி டு த pollen grains to the other flower. ஓகேவா. and then bees, butterflies and variety of birds hover around flowers. They help to carry pollen from one flower to another. Pollen grains stick to their leg, wing or abdomen when they move from one flower to another. This is called a cross pollination. அதாவது ஒரு ஃப்ளார்ல இருந்து இன்னொரு ஃப்ளாருக்கு ஸ்டிக்மாவில் அந்த போலன் கிரெயின்ஸ் கொண்டு போய் ஸ்டிக்மாவில் சேர்த்துறது அதுதான் என்னது அப்படின்னா கிராஸ் பாலினேஷன். அதே ஃப்ளாரில் வந்து விழுந்துச்சு அப்படின்னா அது வந்து செல்ஃப் பாலினேஷன் அர்த்தம். ஓகேவா. when we shake stamen, pollen grains fall out. Thus, when a wind shake the flower or when a butterfly agitate the flower, pollen grains could fall onto the stigma of same flower. Some plants that have both the male and female parts within a single flower, that is bisexual plants, okay, flowers, pollinate by this means. This is called as self pollination. What is the meaning of the sentence? The pollen grains move to the same flower stigma means that is called self pollination. And then beans, fabaceae or tomatoes, solanaceae are commonly self-pollinated. Even though, for example, tomato self-pollinate, they need to help of the insect to create vibration within the flowers that will effectively loosen the pollen. So, fabaceae, tomatoesல இருக்கு இல்லையா, beans, இந்த solanaceaலாம் என்ன பண்ணும் அப்படின்னா அது self-pollinate பண்ணும். ஏன் அப்படின்னா தினப்படி அந்த இன்செக்ட் போய் இந்த மேலே அந்த ஃப்ளார் மேலே விழுறதுனால என்ன ஃப்ளார் மேலே இருக்கிற நெக்டார் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு உட்கார்ந்துருக்கிறதுனால அது என்ன பண்ணுன்னா வைப்ரேட் ஆகும். இந்த ஃப்ளார் வந்து வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா அங்கே இருக்கிற போலன் வந்து அப்படியே லூசில் அதாவது ஃபால் ஆகும்போது அதே ஃப்ளாரில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவில் விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் என்ன நடக்குது அப்படின்னா செல்ஃப் பாலினேஷன் வந்து இந்த வெரைட்டி ஆஃப் பிளான்ட்டில் நடக்குது. ஓகேவா. Paddy is mostly self-pollinated using just gentle wind as the pollinating agent. ஸோ மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணால் அந்த விண்டில் அப்படியே பேடி ஆடுறதுனால என்ன பண்ணால் செல்ஃப் பாலினேட் ஆகும். த ஏஜென்ட் தட் ஆர் ஹெல்பிங் இன் பாலினேஷன் ஆர் கால்ட் பாலினேட்டர்ஸ். பாலினேட்டர்ஸ் அப்படிங்கிறதுனா த ஏஜென்ட் ஆஃப் த பாலினேஷன். எந்த ஏஜெண்டாக இருக்கோ அதுக்கு பேர் என்ன பேருனா பாலினேட்டர்ஸ். ஓகேவா. இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த cross pollination and self pollination. Cross pollination and self pollination. Self pollination. Pollen grains are transported from the anther to the stigma of same flower or to the another flower of the same plant. See this one. Pollen grains transport the anther. அதில் இருக்கிற anther அங்கே antherக்குள்ளே இருக்கக்கூடிய pollen grains எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகுது ஸ்டிக்மாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். சேம் ஃப்ளார்லேயோ ஆர் டு அனதர் ஃப்ளார் ஆஃப் த சேம் பிளான்ட். அதே பிளான்ட்டில்
சேம் ஃப்ளார் ஆர் அதே பிளான்ட்ல இந்த pollen grains விழுந்தா அதுக்கு பேர் என்னது செல்ஃப் பாலினேஷன். Pollen grains are transferred from the anther of one flower to the stigma of another flower of the same kind or different plant. ஸோ இது என்னதுன்னா இந்த pollen grains என்ன பண்ணணும்னா அதில் இருக்கக்கூடிய ஆந்தரில் இருக்கக்கூடிய pollen grains என்ன பண்ணணும்னா ஸ்டிக்மாவில் விழும். ஆனால் சேம் கைண்ட் ஆஃப் பிளான்ட், சேம் கைண்ட் ஆஃப்னா இப்போ இங்கே இருக்கிற செம்பருத்தி பூ இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதிலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூவில் விழுந்துச்சு அப்படின்னா அது என்னது கிராஸ் பாலினேஷன். ஓகேவா? And then plants do not need to produce pollen grains in a large quantity for self pollination. So இது no need a large amount of pollen grains, don't want this one. Okay va? So தேவையில்லை, waste ஆகுதுல, did not waste the pollen grains. Plants need to produce pollen grains in larger quantities to increase the chance of pollination. ஏன் அப்படின்னா wasted the pollen grains. ஸோ என்ன விண்டில் போகிறதுனால இன்செக்ட் வந்து எடுத்துகிட்டு போகிறதுனால என்ன பண்ணணும்னா wasted the pollen grains. அதனால என்ன பண்ணணும், நிறைய குவான்டிட்டிஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேவா? It does not produce changes in the characteristics of new plants. ஸோ செல்ஃப் பாலினேஷனில் எந்த சேஞ்சஸும் வராது, எந்த கேரக்டரும், அதாவது அதிகமான ஒரு ஃப்ரூட்டோட கெப்பாசிட்டியோ இல்லை வந்து சீட்ஸ் வந்து நிறைய இருக்கிறதோ அந்த மாதிரி எந்த ஒரு நியூ சேஞ்சஸும் நடக்காது. கிராஸ் பாலினேஷன் does introduce variation in characteristics of new plants. ஸோ கிராஸ் பாலினேஷன்னால நிறைய வேரியேஷன் நடக்கும், நிறைய கேரக்டர்ஸ் வந்து வர சான்சஸ் இருக்கும், அதனால நியூ பிளான்ட்ஸ் வந்து வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு see the picture, this is self pollination. ஓகேவா? the same flower, அதாவது pollen grains என்ன பண்ணுது அப்படின்னா இங்கே இருக்கிற ஸ்டிக்மாவில் சேம் ஃப்ளாரில் விழுது. கிராஸ் பாலினேஷனில் பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய pollen grains நெக்ஸ்ட் ஃப்ளாரில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவில் விழுது இல்லையா? ஸோ இது கிராஸ் பாலினேஷன். ஓகே. In many plants, pollen have to come from some other flowers. This is obvious in case of plants which have distinct male and female flowers like pumpkin. So the unisexual plants அந்த மாதிரி இருக்கிறதுல என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி cross pollination நடக்கும். In some flowers, the gynoecium matures first before the androecium set pollens. ஸோ சில ஃப்ளவர் வந்து என்ன பண்ணும், கைனீசியம் மெச்சூர் ஆயிரும். சில பிளான்ட்ல வந்து என்ன பண்ணுன்னா ஆண்ட்ரீசியம் வந்து மெச்சூர் ஆயிரும்னா சீக்கிரமாக என்ன பண்ணும், முதிர்ச்சி ஆயிரும். ஓகேவா? பிளான்ட்ஸ் சச் எஸ் ஆப்பிள்ஸ், பிளம்ஸ், ஸ்ட்ராபெரிஸ், பம்கின்ஸ் ஆர் இன்செக்ட் ஃபார் கிராஸ் பாலினேஷன். ஸோ ஆப்பிள்ஸ், பம்கின், ஸ்ட்ராபெரிஸ் இதெல்லாம் எதுக்கு எதில் நடக்கும், பாலினேஷன் நடக்கும் அப்படின்னா இந்த பிளான்ட்லாம் கிராஸ் பாலினேஷன் தான். ஓகேவா? fertilization. Through pollination, pollen grains reach stigma. What happened to them after this? So pollination complete. After completing the pollination, do some chemical reaction. What is this? That is called fertilization. Substance produced on the stigma causes the pollen grains to germinate. ஸோ அந்த ஸ்டிக்மாவில் விழுந்த பின்னாடி அந்த போலன் கிரைனில் ஒரு சில சப்ஸ்டன்ஸ், கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா அங்கே இருக்கிற போலன்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகும். ஓகேவா? டூரிங் த ஜெர்மினேஷன் எ டியூப் டெவலப்ஸ் ஃப்ரம் த போலன் கிரைன்ஸ் தட் கேரிஸ் மேல் கேமீட்ஸ் தட் ultimately reaches female gamete inside the ovary through the style. ஸோ அங்கே என்ன ஆகும் அப்படின்னா அந்த போலன் கிரைன்ஸ் ஜெர்மினேட் ஆகிட்டு டெவலப் ஆகிட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்டைல் வழியாக ஸ்டைல் வழியாக என்ன பண்ணும் அப்படின்னா ஃபீமேல் கேமெட்குள்ளே, அந்த ஃபீமேல் கேமெட் ஓவரி இருக்கு இல்லையா, ஃபீமேல் கேமெட் வந்து என்னது ஓவரி, அங்கே போகும். ஓகேவா? இந்த ஜெர்மினேஷனான போலன் கிரைன்ஸ் வந்து அங்கே போகும். மேல் கேமெட்ஸ் ஃபியூசஸ் வித் த ஃபீமேல் கேமெட்ஸ் டு ஃபார்ம் சைகோட். ஸோ இந்த மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஃபியூசஸ் ஆகிறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா சைகோட். திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் fertilization. Male and female gamete fuses form a new things that is called a zygote, to form a zygote. This process is called as fertilization. Okay va? This is a plant. Okay va? Part of female and male part of the plant. Okay va? Flower. So
See, this is stamen, and then this is female part of flower. Okay, this is a male part of flower. So stamen present a anther. Okay, pollen grains present. Pollen grains present. Pollen grains are pollen grains containing spore nuclei. The pollen grains inside having a nuclei. Okay, so the pollen is germinates. Pollen is germinated and then enter to the style and then reach the ovary. Is the ovary, and then ovary and then the pollens fuses, that germinating pollens, mature ovary, that is the mixes, fusion, male and female gamete fusers cure and then form a zygote. Fertilized egg become the embryo of seed. So here form a zygote, that is the fertilized egg become a embryo of seed. So அந்த zygote தான் என்ன ஆயிரும், சீடா வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா, சீடா ஃபார்ம் ஆகும். சீட் ஜெர்மினேட் டு ப்ரொடியூஸ் அ பிளான்ட். இந்த சீட் வந்து என்ன பண்ணுதுன்னா ப்ரொடியூஸ் அ பிளான்ட், அண்ட் தென் அதிலிருந்து என்ன பண்ணணும்னா ஃப்ளார், மெச்சூர் பிளான்ட் ப்ரொடியூஸ் அ ஃப்ளார்ஸ் and then form the, this is a cycle of a fertilization. Cycle of a fertilization. See, this is female, this is female part, this is a male part. The pollen grains reaches the stigma. This is called pollination. And then here fusion of male and female gametes, that is called fertilization. That is called fertilization. Next, fertilized ovary become a fruit. Fertilized ovary become a fruit. Fertilized ovary become a fruit, and then fertilized ovule become seed. Fertilized ovule become a seed, and then new plant. The seed germinate and gives rise to a new